ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நவம்பர் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 50 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 5 கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், does a solar cell always maintain the potential across its terminals constant? Discuss. Third question, can electroplating be possible with alternating current? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஸ்டேட் ஓம்ஸ் லா. இது நிச்சயமாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின், லிஸ்ட் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைல் ஹேண்ட்லிங் எலக்ட்ரிசிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. யூனிட் 5 மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 64 எடுத்துங்க. இல்லை ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் அண்ட் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் ரூல். செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ட்ரா அண்ட் லேபிள் த டயக்ராம் ஆஃப் அன் ஏசி ஜென்ரேட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின், ஸ்டேட் ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ டிசி மோட்டார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ட்ரா ஏ நீட் டயக்ராம் ஆஃப் அன் ஏசி ஜென்ரேட்டர் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஒர்க்கிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 13 கெமிக்கல் பாண்டிங். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 159 எடுத்துங்க. இல்லை ரோமன் லெட்டர் 2 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு ஆட்டம்ஸ் அட்டைன் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஆக்டெட் ரூல் வித் அன் எக்ஸாம்பிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ரைட் எ நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின், draw the electron distribution diagram for the formation of carbon dioxide molecule. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அஸ் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின், an atom X with atomic number 20 combines with atom Y with atomic number 8. Draw the dot structure for the formation of the molecule XY. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின் அண்ட் 14th கொஸ்டின், why are noble gases inert in nature? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் டவுன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் அயனிக் அண்ட் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் டிஸ்கஸ் இன் பிரீஃப் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஆர்டினேட் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 14 ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 170 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் செகண்ட் ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் ரைட் எனி 4 யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கிவ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் pH of soil in agriculture. fourth question what are the various uses of acargia. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கிவ் அன் எக்ஸாம்பிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் நான் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிவ் த டெஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபை ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரைட் எனி 4 யூசஸ் ஆஃப் பேசஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரைட் எனி 5 யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால்டு கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். why is it called so. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 20 ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 245 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் why do we sweat. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் எனி டு வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் மைக்ரோனியூட்ரியன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஆலிமெண்ட்ரி கேனல் ஆஃப் மேன். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி அண்ட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் யூரின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 21 நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 256 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 9 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் why salt is used as preservative in food. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் நேம் எனி டு நேச்சுரலி அக்கரிங் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இன் ஃபுட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் ரைட் எனி ஒன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் எனி 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கன்சூமிங் அடல்ட்ரேட்டட் ஃபுட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 10 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவ் ஆர் வைட்டமின்ஸ் யூஸ்ஃபுல் டு அஸ். டேப்லெட் த சோர்சஸ் deficiency diseases and symptoms of fat soluble vitamins. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 22 வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 271 எடுத்துங்க. இதில் ரோம் லெட்டர் 7 டிஃபைன் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 டிஃபைன் த ஃபாலோயிங் நீங்கள் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வைரியான் அண்ட் வைராய்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் ட்ரிபிள் ஆன்டிஜன், மென்ஷன் த டிசீஸ் விச் கேன் பி ப்ரிவென்டட் பை யூசிங் த ஆன்டிஜன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், நேம் த குரோனிக் டிசீசஸ் அசோசியேட்டட் வித் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் நாங்கள் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 9 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், give an account of classification of bacteria based on the shape. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. அதிகப்படியான கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. நிச்சயமாக இதில் ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.